ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மரணத்தை போக்கும் மகா ரகசியம் அப்படிங்கிற புக்கில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம சூரியன் அப்புறம் சந்திரனை வச்சு நம்ம மரணத்தை தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு பேஷண்ட் டிசீஸ்டு கண்டிஷனில் இருக்காங்களா, இல்லை அந்த எந்த அளவுக்கு அவங்களுக்கு சிவியர் ஆகும், அவங்க க்யூர் ஆவாங்களா இல்லையாங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம சித்தர்ஸ்லாம் அதை ஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான மெத்தட்ஸை தான் நம்ம இந்த ப்ராப்பராக இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான மெத்தட் சூரியனை வச்சும் சந்திரனை வச்சும் எப்படி நம்ம மரணத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இதோட டேர்ம். ஃபஸ்ட்டு சூரியனை வச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். சூரியனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு செப்பு அகல் விளக்கு இருக்கு இல்லையா, ஸோ அந்த அகலை எடுத்துக்கணும். அதில் சுத்தமாக இருக்கக்கூடிய பசு நெய்யை அதில் உருக்கி விடணும். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் 2 விதமான விஷயங்களை வச்சு நம்ம டிசீஸ்டு கண்டிஷனாக இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கலர், அதாவது சூரியனோட நிறத்தை வச்சியும், அடுத்தது சூரியன் என்ன டைரக்ஷனில் இருக்காருங்கிற அந்த டைரக்ஷனை வச்சியும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கிறோம். அந்த அகல் விளக்கில் நெய்யை நம்ம உருக்கி ஊற்றுறோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அன்னைக்கு கரெக்டாக அமாவாசையாக இருக்கணும். அந்த அமாவாசையாக இருக்கக்கூடிய அந்த தினத்தில் நம்மளுக்கு கரெக்டாக அதாவது மதியானம் 12 மணி ஷார்ப்பாக 12 o'clock, ஓகேவா? அப்போ தான் எந்த ஒரு மேகமும் இல்லாத அந்த நேரத்தில் உச்சி வெயில் வந்திருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அகல் விளக்கை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக சூரியன் பார்க்குற மாதிரி வைக்கணும். நம்ம ஒரு டெரஸில் கூட வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஸ்பேஸில் சூரியனோட ஷேடோ விழுது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த விளக்கை போய் வைக்கலாம். பட் எந்த ஒரு தூசியோ இல்லை வேறு எந்த இஷ்யூஸோ இல்லை ரொம்ப காற்றடிக்கிறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. அமைதியான ஒரு நிலைமை இருக்கும்போது இந்த ப்ரொசீஜரை நம்ம செய்யணும். இப்படி நம்ம சூரியனை அந்த நெய் இருக்கு இல்லையா, அதில் நம்ம சூரியனை பார்க்கணும். அப்படி நம்ம பேஷண்ட்ஸை பார்க்க வைக்கும் போது அந்த பேஷண்ட்டுக்கு ஒருவேளை ஒயிட் கலரில் சூரியன் அப்பியர் ஆனார் அப்படின்னா அவருக்கு கரெக்டான லைஃப் ஸ்பேன் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரெட் கலரில் வந்தாலும் அவங்களுக்கான வாழ்வு உண்டு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் அவங்களுக்கு ரெட்டிஷ் கலரில் சூரியன் தெரிஞ்சார் அப்படின்னா அது சரியான சைன் கிடையாது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, இன்கேஸ் க்ரீன் கலரில் அந்த சன் அந்த கீ இருக்கு இல்லையா, பசு நெய்யில் தெரிஞ்சார் அப்படின்னா டிசீஸ்டு கண்டிஷனில் அந்த பேஷண்ட் இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ஒருவேளை அவங்களுக்கு பிளாக் கலரில் தெரிகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பராக எப்படி இருந்தாலும் டெத் வரப்போகுதுங்கிற விஷயத்த நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா, டைரக்ஷனை வச்சு, அதாவது தெற்கு முறமாக சூரியனோட வட்டம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கான டிசீஸ் 6 மாதத்தில் இன்க்ரீஸ் ஆகி அவர் டெத் ஆகிடுவாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எப்படிலாம் டிசீஸ் வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ டிசீஸ் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ டிசீஸ் வந்தோடனே எந்த டியூரேஷனில் இருப்பாங்கிறது தான் அடுத்த கேட்டகரி. ஸோ ஃபஸ்ட்டு கலர் ஸ்டெப் 1, அடுத்த டைரக்ஷன் ஸ்டெப் 2. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் அதுவே வடக்கு முகமாக தெரிஞ்சுது அப்படின்னா அந்த பேஷண்ட் 3 மாதத்தில் இறந்துருவார். இன்கேஸ் கீழ்முகமாக, அதாவது கீழ்ப்புறமாக அந்த சூரியன் தெரிகிறாரு அப்படின்னா 1 மாதத்துலேயும், மேல்புறமாக தெரிகிறாரு அப்படின்னா 2 மாதத்துலேயும், அதுவே நடுவில் இருந்தார் அப்படின்னா 10 நாள்லேயும் அந்த பேஷண்ட் டெத் ஆகிடுவாருங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இது அந்த காலத்தில் எப்படி ஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, மேபி அவங்களோட விஷனை வச்சியோ இல்லை அவங்களுக்கு தெரியக்கூடிய அந்த அப்பியரன்ஸ், ஓகேங்களா, மேபி அவங்களுக்கு டிஃபெக்டாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது நர்வ் இஷ்யூஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு ஏதாவது தப்பாக தெரியலாம், இல்லை அவங்க சொல்கிற விஷயம் கூட அவங்க கண்ணுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்தாலும் அவங்களால ப்ராப்பராக பேச முடியாமல் போயிருக்கலாம். அதாவது அந்த 5 சென்ஸில் ஏதாவது ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகியிருந்தால் கூட ஸோ இது மாதிரி அவங்க சொல்லலாம். ஸோ இது மாதிரி நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஆர்கன்ஸ் இல்லாட்டி நம்ம சென்ஸ்லாம் ஏதாவது வேலை செய்யாமல் ப்ராப்பராக இல்லைனா கூட இந்த விஷயம் ப்ராப்பராக அவங்க சொல்லாமல் போயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஃபேக்டர்ஸை வச்சு கூட சித்தர்ஸ் நம்மளுக்கு இதெல்லாம் ஃபைன் பண்ணி சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பௌர்ணமி இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி விளக்கெடுத்து கரெக்டாக அந்த பௌர்ணமி நிலவு இருக்கு இல்லையா, அந்த ஷேடோ அந்த தீபத்தில் விழற மாதிரி, அந்த அகலில் நம்ம பூத்திருக்க அந்த நெய்யில் விழற மாதிரி நம்ம அந்த தீபத்தை பார்க்கணும். அந்த அகல் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய நெய் என்னென்ன கலரில் தெரியுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளுக்கு அந்த டிசீஸ் இருக்கா இல்லையா, இல்லை எந்த டியூரேஷனில் அது க்யூர் ஆகுமா, இல்லை சுத்தமாக நம்மளுக்கு டெத்தில் தான் எடுத்துகிட்டு போய் விடுமாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போது
இப்போ இந்த சூரியனுக்கு இந்த கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கீழே டியூரேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதே தான் வந்து உங்களுக்கு பௌர்ணமி அந்த நிலவில் இருக்கக்கூடிய அந்த டேர்மையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஒயிட்டில் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு வாழ்வு, ஒயிட் ஆர் ரெட் கலரில் தெரிஞ்சதுன்னா வாழ்வாக இருக்கும். ரெட் கலரில் தெரிஞ்சது அப்படின்னா வந்து நார்மல் தான். இன்கேஸ் கோல்டன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அது ஏதோ இஷ்யூஸ் இருக்கணும். க்ரீன் கலரில் தெரிஞ்சிச்சுன்னா டிசீஸ்டு கண்டிஷன், பிளாக் கலரில் தெரிஞ்சிச்சுன்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது நெகட்டிவ் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறது வந்து டெத்தை வந்து அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி தான் பௌர்ணமி நிலவில் இருக்கக்கூடிய டியூரேஷன்ஸும். இன்கேஸ் இப்போ இங்கே சூரியன் வந்து தென்முகமாக தெரிஞ்சுது, அதாவது தெற்கு சைடாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறையிற மாதிரி தெரிஞ்சதுன்னா 6 மாத டியூரேஷனில் அந்த பேஷண்ட் இறந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வடக்கு முகமாக தெரிஞ்சது அப்படின்னா 3 மாதத்தில் அந்த பேஷண்ட் இறக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி கிழக்கு முகமாக இருந்துச்சு அப்படின்னா கீழ்ப்புறமாக இருந்துச்சு அப்படின்னா 1 மாதத்துலேயும், மேல்புறமாக இருந்துச்சுன்னா 2 மாதத்துலேயும், அதுவே நடுமத்தத்தில் இருந்தார் நிலா இருக்கு இல்லையா, ஸோ அவங்க நடுமத்தத்தில் வந்து அந்த நெய்யில் தெரியுறாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் 10 டேஸ்லேயும் டெத் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத தான் இதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம இதை ப்ராப்பராக நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம மெத்தடுக்கு எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஏன்ஷியன் டைம்ஸ், அதாவது நம்ம சித்தர்கள் இருக்கும் போது இது மாதிரி டைத்தெல்லாம் வச்சு கூட பேஷண்ட்ஸை வந்து அவங்க டயக்னோஸ் பண்ணி தெரிஞ்சிருக்காங்கிறது தான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதே மாதிரி நிறைய விதமான டிஃப்ரெண்ட்டான நம்ம சித்தர்ஸை பற்றியோ நம்ம சித்தா மெடிசனை பற்றியோ உங்களுக்கு வர இன்ஃபோஸ் வேணுனாலும், இல்லை நம்ம சிலபஸில் இருக்க டாபிக்ஸோ, இல்லை நம்ம அகாடமிக் கிளாஸஸ், இல்லைனா நம்ம மிஸ்டீரியஸ் மெடிக்கல்ஸில் இருக்கக்கூடிய ப்ளூ ரோஸ் புக்ஸ் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் டிஎம் பண்ணாலும் நம்ம மென்டர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.